ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நான் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை ஒரு கொத்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் தேங்காவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ மசாலாவுக்கு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளித்தண்ணியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.